ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மனோஜ் இப்போ ரோகிணி கிட்ட போயிட்டு வசமாக லாக் ஆகிட்டாங்க. அங்கேருந்து நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நீ இங்கே வரும்போதும் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் வரணும் அப்படின்னு ரோகிணி கண்டிஷனாக சொல்லியிருந்தாங்க. வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. அதனால தான் யார்கிட்டையும் சொல்லாமல் மனோஜ் வந்தாங்க. எதுக்காக இப்படி நம்ம அம்மா கிட்ட சொல்லாமல் நம்மளை வர சொன்னா அப்படின்றது இப்போ புரியுது. நம்ம இங்கே வசமாக லாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இந்த மாதிரி நான் ரோகிணியை பார்க்க வந்தேன் ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். இதை கேட்டே விஜயா மனோஜை பயங்கரமாக கத்துறாங்க. நீ என்னை அப்புறம் திட்டுவேன், நான் சொல்கிறத முதல்ல கேளுமா அப்படின்னு. சொல்லுடா, என்ன விஷயம், நீ முதல்ல கிளம்பி அங்கேருந்து வா அப்படின்னு. என்னால் இங்கிருந்து நான் வர முடியாதுமா, நான் வசமா லாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற நீ அப்படின்னு. ஆமாம்மா, அவள் என்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னால், சரி நானுமே டிவோர்ஸ் தரேன்னு சொல்கிறாளே, நம்ம பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேம்மா. ஆனால் அவள் அதுக்கு எதிராக அவள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமா. அப்படி இல்லைன்னா நான் தூக்கு மாட்டி செத்துருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபேனில் புடவை கட்டி வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா ஒரே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற மனோஜ் அப்படின்னு. உன்னை யாருடாங்க என்கிட்ட சொல்லாமல் அவளை பார்க்க போக சொன்ன, அவ தான் ஏதாச்சும் ஒரு பிளானோடய இருக்கால. இப்போ நீ போய் வசமா லாக் ஆயிட்டியே. அங்க பாரு மனோஜ், என்ன ஆனாலும் சரி அவ செத்தா கூட பரவாயில்ல, நீ அவளுக்கு மட்டும் கையெழுத்து போட்டே கொடுத்துடாத அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா அவ கண் முன்னாடி சாகரத்தை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு. நீ அங்க இருக்கல, அவளை சாக விடாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தடுத்துரு. ஆனா கையெழுத்தெல்லாம் போடாத, நீ பயப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரம் வந்துடுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப நேரம்லாம் இவளை என்னால சமாளிக்க முடியாதுமா, அவ பிளான் பண்ணிதாமா என்னை இங்க வர வச்சு லாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நீ போகாததுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ போய் நீ அங்கே யோசிச்சு என்ன பண்ண முடியும், முதல்ல நீ ஃபோனை வைடா. அம்மா அது என்ன ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட பேரை விஜயா கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா சரி மனோஜ் நீ வை, நான் ஃபோனை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஏங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து விஜயா ஒரு வேகமாக கத்திக்கிட்டு ஓடி வராங்க. முத்து, மீனா, ரவி எல்லாரும் பார்த்துட்டு அப்பா 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 என்னப்பா ஆச்சு, அம்மாவுக்கு முதல்ல பிடிங்கப்பா, பிரேக் போடுங்கப்பா அப்படின்னு முத்து ஒரு பக்கம். அப்புறம் என்னாச்சா, ஏன் இவ்வளோ பதற்றமா ஓடி வருங்க, அன்னைக்காச்சும் ஏதாச்சும் பாம்பு இது வந்துடுச்சா அப்படின்னு. பாம்பா, நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா முதல்ல பதட்டப்படாமல் என்ன விஷயம்னு சொல்லி எதுக்கு போய் கத்திக்கின்னு ஓடி வர அப்படின்னு. ஏங்க மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மாட்டிக்கிட்டானா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம். ஏங்க ஹோட்டலுக்கு அந்த ரோகிணியை பார்க்க அவன் போயிருக்காங்க அப்படின்னு. ஓ, இதெல்லாம் வேற தனியாக நடந்துட்டு இருக்கா. இப்படி அடிக்கடிக்கு போய் அவன் பார்லர் அம்மா மீட் பண்ணுறத வச்சு, அந்த பார்லர் அம்மா அவனை பார்க்கறத வச்சு, அது எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சு தான் கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடைக்காம பண்ணிட்டு இருக்கு. இவன் எதுக்கு போய் முதல்ல அந்த பார்லர் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு முத்து ஒரு பக்கம். நான் சொல்றத முதல்ல கேளுங்கடா, அப்புறம் நீங்க எல்லாரும் பேசுவீங்க. நானும் முதல்ல இப்படிதாங்க அவனை புரிஞ்சுக்காம கோவப்பட்டு திட்டுனேன். ஆனா அவ ஏதோ பிளான் பண்ணி வகையா மனோஜை மாட்ட வைக்கிறதுக்காக அங்க வர சொல்லியிருக்கா. கரெக்டா அவ சொன்ன மாதிரி மனோஜை நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லாம அங்க போயிருக்கா. ஆனா அங்க என் கூட சேர்ந்து வாழணும், டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க கையெழுத்து போடக்கூடாது, என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அந்த பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடலான்னு பார்த்தா அவன் நீ போன அப்படின்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி எனக்கு கையெழுத்து போட்டு கொடு, அப்படி இல்லைன்னா உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மனோஜ் அங்கே பாத்ரூமில் மாட்டிக்கிட்டு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. எங்க சீக்கிரம் வாங்க, நம்ம போய் மனோஜை கூட்டிகிட்டு வந்துடலாம் அவகிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பையனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம், முதல்ல வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ரோகிணியை பார்க்க அவன் எதுக்கு போயிருக்கணும், அதுதான் ஏதோ பிளான் பண்ணி செய்யுதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு போய் இப்போ வசமாக மாட்டிக்கணும், இவளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா, அவள் தனியாக வர சொல்கிறா அப்படின்னாலே ஏதோ காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூடாதா, என்னமோ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து தரேன்னு உடனே இவன் போயிட்டு இருக்கான். நான் தன்னால் ஒரு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாலே அதிலே உள்குத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாவா, உன் பையன்லாம் என்னதான் படிச்சிருக்கானோ அப்படின்னு. ஏங்க மனோஜை முதல்ல திட்டத்தை விட்டுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு. நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தலையிட்டா அம்மாவுக்கு தான் கோவம் வரும் இல்லைப்பா, அம்மாவே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டோம் விடுங்கப்பா, நாங்கள் எதுக்கு நானும் மீனவும் பேசாமல் ஒதுங்க நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க என்ன பேசுகிறீங்க,
ஏங்க அவர் போய் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. இப்ப நாம போய் மட்டும் அவரை காப்பாத்தல, அப்புறம் ரோகிணி என்ன வேணாலும் பண்ணுவா. உன் அண்ணனை பிளாக்மெயில் பண்ணி அவ கையெழுத்து வாங்கினாலும் வாங்கிடுவா. நம்ம போறதுக்குள்ள முதல்ல நாம அங்க போகணும். அத்தைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. எந்த நேரத்துல எப்படி பேசலாம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதுக்கு தகுந்த மாதிரி முத்துவை நடத்திட்டு இருந்திருக்கணும். நீ ஒழுங்கா அவங்க கிட்ட நடந்துட்டு இருந்தேன்னா அவன் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறான் அப்படின்னு தான் இங்க அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஏய் முத்து, அப்பா சொல்ற மாதிரி முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணுடா. பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எப்படி போய் லாக் ஆயிருக்கான்னு பாரு. அவங்கள பத்தி தெரியாதா? தெரிஞ்சும் போய் இப்படி வசமா மாட்டிட்டு இருக்கானே. அவங்க சொல்ற மாதிரி போற வேலைக்கு கையெழுத்து இது போட்டு தொலைஞ்சிட போறான்டா. முத்து ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி, அண்ணாமலை, மீனா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா நீங்க எல்லாரும் முதல்ல அந்த ஹோட்டலுக்கு போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு. மீனா நீங்க போங்க, நான் ஒரு பிளானோட தான் அங்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி முதல்ல எல்லாரும் கிளம்பி போலாம் வாங்க. தம் ரவி நீ கார் எடுத்துட்டு போயிடுடா, நீ பைக் சாவியை கூட நான் வண்டியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வண்டி எடுத்துட்டு அவரு ஒரு பக்கம் போறாரு. இவங்க எல்லாருமே அவங்க விஜயா சொன்ன ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மனோஜ் வேற அங்கே வசமாக லாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது ரோகிணி இருந்துக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் வேற, மனோஜ் என்ன பண்ணுறா அப்படின்னு. கொஞ்ச நேரம் இரு, நீ பண்ண இதனால எனக்கு வயிற்றாலேயே போகுது, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனோஜ் வெளியில் வந்தால் நான் கையெழுத்து போட சொல்ல கேட்பேன், இல்லைன்னா நான் தூக்கு வாட்டிப்பேன் அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாமல் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? உனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வேண்டுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேணும் தான், ஆனால் நீ இப்படியெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணுறியே, இது உனக்கே நியாயமாக இருக்கா? ஏதோ பேசணும் வானு தானே கூப்பிட்டேன், நான் கூட ஏதோ கையெழுத்து போட்டு தரேன்னு உடனே ஏதோ ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்தா இப்படி என்னை வசமாக மாட்டி விடுறியே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, உன்னால எப்பயுமே நிம்மதியே இல்லையா எனக்கு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண மனோஜ், உனக்கு நிம்மதி வேணும்னா நான் கையெழுத்து கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு. என் கண்ணு முன்னாடி நீ சத்தா அது எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே நான் எங்க நிம்மதியா இருக்க போறேன்? சாவரவ எங்கேயாச்சும் எனக்கு கோர்ட்டில் டிவோர்ஸை கொடுத்துட்டு போயிட்டு உன் வீட்டில் நீ சாக வேண்டியது தானே, இப்படி ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம். என்ன மனோஜ் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும் இங்கே எல்லாருமே பதற்றத்தில் இவன் எதுக்கு அங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பதறிட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு இறங்குறாங்க. இந்த பக்கம் முத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. ஸோ இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பிளாக்மெயில் பண்ணி அங்கே வர வச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போலீஸை கூட்டிகிட்டு போய் அவளை பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோகிணி என்னமோ பிளான் பண்ணி மனோஜ் கிட்ட கையெழுத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே மனோஜ் போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதுனால வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சு முத்து இப்போ போலீஸை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. சார் ப்ளீஸ் உடனே வாங்க சார், அந்த பொம்பளை தற்கொலை பண்ணி என் அண்ணனை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கு. என் அண்ணனும் அவசரப்பட்டு டிவோர்ஸ் பேப்பரில் இது கையெழுத்து, அதாவது சேர்ந்து வாழணும்னு சொல்லி கையெழுத்து இது போட்டு போகிறான். அந்த பொம்பளையே ஃப்ராடு பொம்பளை கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, டிவோர்ஸ் கேஸ் விஷயம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ராமா பண்ணுது. என் அண்ணன் கொஞ்சம் அறிவு கம்மி தான் சார், கூப்பிட்ட உடனே தெரியாமல் போயிட்டு இருக்கான். ப்ளீஸ் சார் வாங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரிப்பா நடி அப்படின்னு சொல்லிட்டு இது கேஸ் விஷயம், பொம்பளை பிள்ளை கேஸ் விஷயம், தற்கொலை அதாவது கொலை முயற்சி, அதாவது தற்கொலை பண்ணிப்பேன் பிளாக்மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. முத்துவுமே கூட இன்னொரு பக்கம் அப்பா எங்கப்பா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு இறங்கி உள்ள போயிடாதீங்கப்பா, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. முத்து என்னதாண்டா பண்ண போறோம் அப்படின்னு. அப்பா நான் போலீஸோட வந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. போலீஸா? எதுக்குடா போலீஸ் எல்லாம் அப்படின்னு. பின்னப்பா உள்ள அவனை பிடிச்சி வச்சுட்டு லாக் பண்ணி இந்த மாதிரி நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. போலீஸை கூட்டிட்டு போய் கையும் காலையுமா எல்லாத்தையும் நிரூபிச்சு உள்ள தூக்கி போட வேண்டாமாப்பா, அதுக்கு தான்ப்பா. அப்புறம் தான் அப்பதான் மனோஜோட வாழ்க்கையில இனி அவ தலையிட மாட்டா, எவனோ முட்டாள்தனமா போய் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லவும் சரி முத்து நீ சரியான விஷயம் தான் பண்ணியிருக்க, நீ கூட்டிட்டு நேராவா, நாங்கள் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவாங்க மாமா என்ன போலீஸ் அது இதுன்னு பேசுறீங்களே, அப்பா என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. முத்து போலீஸோட வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி முத்து சொன்ன விஷயத்த அண்ணாமலை எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. இது சரிதாங்க, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம். அப்படி இருக்கிறப்போ தான் இங்கே முத்துவும் கரெக்டாக போலீஸ் அதாவது ஹோட்டல் கிட்ட வந்துடுறாங்க. வந்த உடனே பைக்கை நிறுத்திட்டு முத்து வெயிட் பண்ணுறாரு. பின்னாடியே ஜீப் வந்துட்டு இருக்கு, அவங்களுமே இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்த உடனே எந்த ரூமை எங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் புக் பண்ணியிருக்காங்கல்ல ரூம், அந்த பேரை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரிசப்ஷனில் இங்கே ரோகிணின்ற யாராச்சும் புக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள்
சாரி அவர் பேர் மாற்றி சொல்லிட்டாரு, கல்யாணின்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு உடனே ஆமாம் கல்யாணின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே விசாரிச்ச உடனே மேலே போகிறாங்க. போலீஸ்லாம் வந்த உடனே ரிசப்ஷன்லேயே பயந்துடுறாங்க. ஸோ அப்போ மனோஜ் பாத்ரூம்லேருந்து வெளியில் வராரு. வந்த உடனே கையெழுத்து போட சொல்லி ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க. முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. நீ போடலை, நான் இங்கே செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செத்தா செத்து போவேன், நான் ஏன் கையெழுத்து போடணும்? இங்கே பாரு, நான் டிவோர்ஸ் வேணும்னு வந்தா நீ வேண்டான்னு சொல்லி கையெழுத்து போட சொல்கிறேன். நமக்குள்ள ஒத்து வராதுன்னு தானே நம்ம கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ தனியாக வந்து எனக்கு கையெழுத்து போட கொடுன்றது கேட்குறதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு உடனே வந்து தனியாக வந்து தான் நீ என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் மனோஜ். நீ போய் சந்தோஷமா இரு, நான் பேசாமல் செத்து போயிடுறேன் அப்படின்னு. இங்கே பாரு, உன்னை நம்பி உன் பையன் இருக்கான், உன் அம்மா இருக்காங்க, இப்படி செத்து போயிட்டா அவங்கள யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல மனோஜ், அவனுக்காக தான் நான் வாழ்றதே, உன் கூட சேர்ந்து வாழணும் சந்தோஷமா, அவனையும் ஏற்றுக்கிட்டு குடும்பமா அப்படின்னு. ஆனால் நீ ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆனதை வச்சுக்கிட்டு என்னை வேணான்னு சொல்லி தூக்கி இருந்துட்டுல, நான் அப்படி என்ன எல்லாரும் பண்ணாத பெரிய தப்பாக பண்ணிட்டேன். இப்போ தப்பு தான், அவங்க எல்லாருக்கிட்டே போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதுக்காக நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மனோஜ். நான் உன் மேலே பொய்யா நண்பெல்லாம் எதையும் வைக்கல, அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், ப்ளீஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படியெல்லாம் பேசி என்னை மயக்கலான்னு பார்க்காத, நீ என்ன பண்ணாலும் முடியாது. என் அம்மாவுக்கு நான் விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக மனோஜ் உளறாரு. இதை கேட்டு ரோகிணி அமைதியாக இருப்பாங்களா, உஷாராயிடுறாங்க. இப்போ அதிகமாக இன்னும் மனோஜை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ, நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம உன் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேல்ல, இப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் கிட்ட வந்து நீ இப்படி சொல்லாமல் வர சொல்லி இப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே சொல்லிட்டு வந்திருப்பேன். ஏதோ கூப்பிட்றியேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் வந்தேன் பாரு, என்னோட தப்பு தான், அதான் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ இப்படி பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ நீ கையெழுத்து போட போறியா இல்லையா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் உனக்கும் கையெழுத்து போட்டு தர்றதில்ல, எனக்கும் நீ கையெழுத்து போட்டு தர வேண்டாம், நான் பேசாமல் செத்து போயிடுறேன். உன் கண் முன்னாடியே நீ அதை பார்த்து சந்தோஷப்படு, அடுத்த ஒரு வாழ்க்கையை நீ வேற ஒரு பொண்ணை உங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நின்று தூக்கு போட்டுக்கிறாங்க. இங்கே பாரு, லூஸ் மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தடுக்கிறாங்க. ரோகிணி அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, கழுத்தில் மாட்டின்னு செத்து போகிற மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து கடைசியாக உன் முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிற மனோஜ் அப்படின்னு பார்த்துட்டு கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு அப்படியே தொங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலி சாக மாட்டாங்க, அப்படியெல்லாம் மனோஜ் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்போ சைன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம் கிட்ட எல்லாருமே வந்துடுறாங்க. ரூம் கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ரோகிணி வந்து அவ்வளோதான், எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாருமா சேர்ந்து என் பாடியை தூக்கின்னு போட்டோம், நான் செத்து போய்ட்றேன் மனோஜ், பாய் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு தொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன் வேண்டாம், இப்போ என்ன கையெழுத்து தானே, அதுக்காக ஏன் சாக போகிறேன்? இங்கே பாரு, நீ பேசாமல் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ உயிரோட போயிட, எதுக்கு இப்படி சாகுறேன்ட்டு முடிவு எடுத்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணுறேன்னு மனோஜ் பேசி பார்க்குறாரு. ரோகிணி விடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தரக்குள்ள பண்ணிக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளேயே மனோஜ் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாரு. அங்கே வெளியில் எல்லாரும் கத்திட்டு இருக்கவும் அவசரப்படுத்துகிறாங்களா ரோகிணி. அதனால மனோஜுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூம் கதவை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. நீ கதவை ஓப்பன் பண்ண நான் தொங்கிடுவேன் அடுத்த நிமிஷமே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நீ ஒன்றும் சாக மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மனோஜ், வேண்டாம் சொன்னால் கேளு. ஓ, அப்போது நான் வந்து மேலே தூக்க மாட்டிக்கிட்டு சத்தா அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன், அதுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிவிடுவான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இறங்கி இங்கே பாரு கத்தி அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ட்ராவில் கத்தி எடுத்து வச்சுட்டு நான் கழுத்து அறுத்துப்பேன், அப்போது ஒரே அருளில் செத்து போயிடுவேன்ல அப்படின்னு மிரட்டுறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு. நீ இப்போ சைன் பண்ணலைன்னா அவ்வளோதான் மனோஜ் அப்படின்னு சொல்லிடுறான். ரோகிணி போயிட்டு கதவு பின்னாடியே வந்து நின்றுக்கிறாங்க. மனோஜ் கதவு ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண சொல்லிக்கிட்டு அப்போ வந்துட்டு போலீஸ் மற்றவங்க எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. மனோஜ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு காப்பாத்துமா, இவன் என்னை கையெழுத்து போட சொல்கிறாமா அப்படின்னு உள்ளே இருந்து கத்திக்கிட்டே இருக்காரு மனோஜ். நீ கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துடாதடா, உன்னை எப்படியாச்சும் நாங்கள் காப்பாற்றிடுறோம், சத்தா சாகட்டும் அப்படின்ற மாதிரி மொத்தம் அண்ணாமலை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கதவை தரங்க, ரோகிணி உனக்கே இது நியாயமாக இருக்கா, எதுக்கு இப்படி அவரை வர வச்சு அப்பாவி மனுஷனை இப்படி உள்ளே லாக் பண்ணி வச்சிட்ருக்க அப்படின்னு. மீனா ஒரு பக்கம் எல்லாரும் இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா நான் அழுத்துட்டு செத்துருவேன், மனோஜ் நீ கையெழுத்து போடு மனோஜ் அப்படின்னு ரோகிணி மிரட்டிகிட்டே இருக்கவும் ஸோ கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சைனும் பண்ணிடுறாரு. பண்ணுறனே ரோகிணியும் வேகமாக வந்து அதை எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயே வந்து முத்து போலீஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கதவை உடைச்சிடுறாங்க. உடைச்சி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே டே மனோஜ் அந்த பேப்பர் எடுறா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வேகமாக ரோகிணி எடுக்கிறதுக்குள்ளே மனோஜ் அந்த பேப்பரை எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே அவங்க கிட்டேருந்து பிடுங்கணும்னு பார்க்குறாங்க. வந்த உடனே முத்து வேகமாக வந்து மனோஜ் கிட்டேருந்து அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸும் வந்து அந்த லேடி கிட்டேருந்து, அதாவது ரோகிணி கிட்டேருந்து கத்தியையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு பல்லாருன்னு ஒரு
வர விடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க ரோகிணியை. மனோஜையும் திட்டிகிட்டு இருக்காங்க, என்னடா இது சைன் பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமாடா, எனக்கு வேறு வழி தெரில, கத்தியில் எடுத்து அறுத்து பண்ணி நின்றுட்டு இருக்கிறப்போ நான் என்னடா பண்ண முடியும், நீங்களும் வெளியவே நின்று உள்ளே வராமல் மாட்டிக்கிட்டீங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதை மனோஜ் வாங்கி இது இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை எடுத்த உடனே முத்து வந்து அதை கிழிச்சு போட்டுடுறாங்க. பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா, என் அண்ணனை இப்படியெல்லாம் மிரட்டி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்படியே கையெழுத்து வாங்கிக்க வேண்டியது. கோர்ட்டில் வந்து என் கூட சேர்ந்து வாழணும்னு என் புருஷனுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில் உள்ளே வரதுக்காக இந்த பொம்பளை இப்படியெல்லாம் பண்ணுது, பேசாமல் இதை பிடிச்சிட்டு போய் நாலு அற விடுங்க சார் அப்படின்னு முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இது என்னது இன்னொன்று அப்படின்னு போலீஸ் அதையும் எடுத்து பார்க்குறாங்க. அது நான் அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்த பேப்பரு, கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு, ஸோ இப்போ வந்து அவள் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னா சார், அதான் நான் இப்படி நம்பி வந்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னால் நீங்கள் உடனே வந்துடுவீங்களா, இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கக்கூடாதா, அது எப்படி தானியாக டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஒத்துப்பாங்கன்னு நீங்கள் நம்பிட்டீங்க, கோர்ட்டில் அவ்வளோ கேஸ் நடந்தும் தரமாட்டேன்னு சொன்னவங்க இப்போ எப்படி தருவாங்கன்னு நம்பினீங்க, என்ன சார் இதெல்லாம் படித்தவங்க தானே நீங்கள் அப்படின்னு மனோஜ் போலீஸ் ரெண்டு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், என் பையனை தனியாக வர வச்சு கையெழுத்த வாங்குற அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க ரோகிணியை. கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தடுக்கிறாங்க. என்னது இது, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை, ரவி, முத்து, மீனா எல்லாருமே திட்டுறாங்க ரோகிணியை. வந்து திட்டினதுக்கப்புறமா அவங்க கையில் முதல்ல கையில் விலங்கு போடுங்க, அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க, நம்ம நினச்சது எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சார் இந்த பேப்பர் இதுக்கு இனிமேலுக்கு யாருக்கும் தேவையில்லை சார், என் அண்ணன் சேர்ந்து வாழ்றோன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு இந்த பேப்பரை வச்சு இந்த ரோகிணி என்ன வேணாலும் பண்ண தயங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுடுறாரு. கண் முன்னாடியே முத்து வந்துச்சு, கையெழுத்து வாங்கியும் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை விடமாட்டேன் மனோஜ், எப்படி இருந்தாலும் நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன், நீ எப்படி கோர்ட்டில் வந்து என் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிடுறேன்றது மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரோகிணியுமே போயிடுறாங்க, போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மனத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு வேணாவா அப்படின்னு முத்து வந்து திட்டிகிட்டு இருக்காரு. இப்படி பண்ணுவான்னு யாருக்குடா தெரியும், கையெழுத்து போட்டு தரேன், நான் அதை நம்பி வந்தேன், இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பேசாமல் வந்துரு, நல்லா எதாச்சும் வாயில் வந்துட போது கேட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு மனோஜை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து நடந்த விஷயத்த புலம்பிட்டு இருக்காங்க. மனோஜ் நேராக, அதாவது முத்து வந்து நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ரோகிணி மேலே. அவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வச்சுருக்காங்க. அவங்க போட்டு வந்த பிளான் ஒன்று, ஆனால் நடந்தது வேறு மாதிரி நடந்துச்சு. கையெழுத்து போட்டாங்க, ஆனால் கடைசி நிமிஷத்துலேயே முத்து மீனா வந்து தடுத்துட்டாங்க, அதை கிழிச்சியும் போட்டுட்டாங்க. அப்படியே அவங்க ரோகிணி போட்ட பிளானே வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரோகிணி எப்படி என்ன பண்ணி அங்கேருந்து வெளியில் வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.